ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த சிறுதானிய இட்லி தோசை மாவு எப்படி ரேஷியோவில் நம்ம ஊற வைக்கணும், அதில் என்ன மாதிரியான மெட்டீரியலாக நான் யூஸ் பண்ணி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டஸ்ட் சிறுதானிய இட்லி தோசை, அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரே பேட்டரை யூஸ் பண்ணி மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் பேப்பர் மாதிரி ரோஸ்ட்டும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் 12 டிப்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் இப்போ வீடியோவில் காமிச்சா அதே ப்ராடக்ட் தான் எல்லாமே வாங்கணும், அதே பிராண்டு தான் அப்படின்னு கிடையாது. நானே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதுதான் வாங்குவேன். நான் ஒரு செக் பண்ணுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்கானிக்காக இருக்கான்னு சொல்லி பார்ப்பேன். மற்றபடியெல்லாம் எந்த பிராண்டு தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி தாங்க உளுந்து மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த உதயம் உளுந்து கொஞ்சம் மற்ற உளுந்தை விட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இட்லி தோசை வருது. ஸோ அவ்வளோதான். மற்றபடி நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம அரைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. 2 விதமான சிறுதானிய மாவு, அதுவும் 2 விதமாக எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் சோக் பண்ணி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காட்டு யானை இட்லி. அதுக்கு முதல்ல நான் 2 கப்பு காட்டு யானை அரிசியும் 2 கப்பு நார்மல் இட்லி ரைஸும் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 4 கப்பு. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன டீஸ்பூனில் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ரைஸை பிணைஞ்சு விட்டு கழுவணும். இது மாதிரி கழுவும் போது பார்த்திங்கன்னா ஒரு 5 டைம் கழுவ வேண்டிய இடத்துல நம்ம ஒரு 2-3 டைம் கழுவுனாலே போதும், நல்லா ரைஸ் பளிச்சுன்னு கிடச்சிரும். எஸ்பெஷலி நீங்கள் ரேஷன் அரிசி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரைஸை கண்டிப்பாக ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சு நம்ம ஊற வைக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரைண்டரில் அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா பிரச்சனை கிடையாது. டைரெக்டாக நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அப்படியே கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம மிக்சியில் அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா மிக்சி ரொம்ப சூடாயிரும். ஏன்னா இந்த காட்டு யானை ரைஸு, அதுக்கப்புறம் இந்த கைக்குத்தல் மாப்பிள்ளை சம்பா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருப்பாங்க நார்மல் இட்லி ரைஸை விட. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஊற வச்சாலும் சரி கொஞ்சம் ஹார்டாக தான் இருப்பாங்க. மிக்சியில் போடும்போது கண்டிப்பாக மிக்சி சூடாகும். அதுக்கப்புறம் இட்லி தோசை அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக வராது. கூடவே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளோட பிளேடு ஏதாவது ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு மிக்சி ஸ்பாயில் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அரிசி கழுவுனா எல்லா தண்ணியுமே இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். இதை அப்படியே நம்ம செடிகளுக்கு ஊற்றினோம்னா நல்ல ஒரு ஃபர்டிலைசராக யூஸ் ஆகும். இப்போ நம்ம ரைஸையும் இட்லி ரைஸும் இந்த காட்டு யானை அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டைமில் இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா அடுத்து 1 கப்பு, இந்த 4 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு நம்ம உருட்டு உளுந்து எடுக்கணும். இது நீங்கள் தோல் உளுந்து கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். நான் நார்மல் உருட்டு உளுந்து உதயமோடது எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்பை கரெக்டாக எடுத்தால் போதும். நீங்கள் ரேஷன் உளுந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் கோபுரமாக உளுந்து அளந்து எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதையும் அதே மாதிரி தான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி ஊற வச்சாச்சு, அதே மாதிரி உளுந்தும் வெந்தயமும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சாச்சு. இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், அது வேறு ஒன்றும் கிடையாது, அவல் தான். இந்த அவல் பார்த்தீங்கன்னா சவுப்பு கெட்டி அவலாக எடுத்துக்கோங்க. பட் என்கிட்ட கெட்டி இப்போ கிடைக்கல. ஸோ அதனால் நான் லைட் வெயிட்டான சவுப்பு அவல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கெட்டி அவல் கிடச்சிச்சின்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப்பு ஆட் பண்ணால் போதும். இதுவே உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் 1/2 கப்பு போட்டு ஒழுங்காக வரல அப்படின்னு சொன்னாக்கா இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அவளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இந்த இட்லி தோசையை ரொம்ப நேரம் வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக வச்சு மெயின்டைன் பண்ணோம். ஸோ அந்த மிக்ஸி ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குல்ல, அது இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. தண்ணியை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி அந்த தண்ணியை இந்த அரிசியில் ஊற்றி ஊற வச்சிடணும். ஸோ ஹாட் வாட்டரில் அது ஊறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அரைப்பட்டு வரும். மிக்ஸி அந்த அளவுக்கு சூடாகாது, வேலையும் சட்டுன்னு முடியும். லைட்டாக நம்ம சுடு தண்ணியை அந்த அரிசியில் ஊற்றி வச்சுக்கலாம். உளுந்து எப்பவும் போல் நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உளுந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஊறட்டும். ரைஸ் வெளியில் ஹாட் வாட்டரில் ஊறிட்டு இருக்கட்டும். இந்த அவல் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கட்டும். நம்ம ஆட்டுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னால் வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணால் போதும். ஊற வைக்கிற தண்ணி ரொம்ப ஹாட்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு சூடாக இருந்தால் அதுவே போதும். அதுவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹாட் வாட்டரில் தான் ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நார்மல் பச்சை தண்ணியிலையும் நம்ம ஊற வச்சு அரைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன இந்த மாதிரி டிப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது டைம், மணி, எனர்ஜி இது எல்லாமே சேவ் ஆகும். அவ்வளோதான். ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது காட்டு யானை அரிசி இட்லி அரிசி சேர்த்து நம்ம ஊற வச்சது நல்லா ஊறி வந்திருக்கு. இது கூடவே இப்போ நம்ம அவல் எடுத்து அதையும் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறது உளுந்து தான் அரைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல அவளையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அது சோக் ஆகிட்டு இருக்கட்டும்.
உளுந்து வந்து எப்பவும் போல தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பந்து மாதிரி அரைச்சி எடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாஃப்டாக நைஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒரே நாளில் 2 பேட்டர் பண்ணதுனால நான் அதே மிக்ஸி தான் யூஸ் பண்ணினேன். உளுந்தும் வெந்தயமும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச ரைஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே முட்டை ஒரே டைமில் அத்தனையும் வந்து போட்டுறக்கூடாது. ஒரு 4-5 பேட்சாவாச்சும் நம்ம பிரித்து ஒரு கப்பாக தான் நம்ம வந்துட்டு அரைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாவும் அரைப்படும். நம்மளுக்கு வந்து மிக்ஸிக்கும் எந்த விதமான சேதாரமும் இருக்காது, ஹீட்டும் ஆகாது. ஒன்ஸ் மாவு வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா இட்லி வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே மைண்ட் பண்ணி கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிக்கணும். லாஸ்ட் பேட்ச் நம்ம ரைஸ் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச அவளையும் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. காட்டியான அரிசி வந்து 2 பங்கு போட்டு இட்லி ரைஸ் வந்து 2 பங்கு நம்ம போட்டிருந்தோம். இதுவே நீங்கள் வந்து 3 பங்கு காட்டியான ரைஸ் போட்டு 1 பங்கு இட்லி ரைஸ் போட்டு செய்யலாம். அதுவும் சூப்பராக வரும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து லாங் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி ஒரு மெத்தட் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் செய்யணும்னு இல்லை, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா வந்துட்டு அடித்து நல்லா மாவை கலந்து விட்டுறணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக பொங்கி வரும். நீங்கள் இப்போ அதிக குவான்டிட்டியில் மாவு அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா 2 ஷேராக பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு பேலன்ஸ் வந்து உப்பு போடாமே அப்படியே வெளியில் வச்சு புளிக்க வச்சு அதுக்கப்புறம் கூட எடுத்து வச்சுக்கலாம். இல்லை புளிக்காத மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட தேவைப்படுறப்ப புளிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம இஷ்டம்தான். இப்போ பாருங்களேன், ஒரு 7 to 8 ஹவர்ஸ் கழித்து மாவு எனக்கு இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. நல்லா வந்துட்டு ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. புளிக்க வைக்கிறதுக்கு முன்னால் மாவை நம்ம எவ்வளோ வேணாலும் அடித்து துவைச்சி எடுக்கலாம். ஆனால் ஒன்ஸ் மாவு புளிச்சு பொங்கி வந்ததுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக தான் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஜென்ட்லாக வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் இட்லி தோசை ஊற்றிக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி இட்லி தட்டில் தான் ஊற்ற போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பவும் போல் மாவு ஆட் பண்ணிக்கணும். இட்லிக்கு வந்து நம்ம வைக்கிற ஒலை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இட்லி வந்து நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளேயே வைக்கணும். ஸோ இதுவும் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான டிப்பு. அதே மாதிரி இட்லி வந்து ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணிடக்கூடாது. ஷார்ப்பாக ஒரு 7 to 8 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஆல்ரெடி இது ஹாட் வாட்டர் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். இட்லி சுட்டா அதே மாவில் தான் நம்ம இப்போ தோசை செய்ய போகிறோம். தோசைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்துட்டு அதே மாவு கரெக்டாக இருக்குன்னா நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். தோசை வந்து நம்ம ஊற்றுறதுக்கு முன்னால் கல் நல்லா சூடாக இருக்கணும். ஒன்ஸ் சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கரண்டி மாவு எடுத்து நல்லா வந்துட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு அகைன் நம்ம அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒன்ஸ் அந்த தோசை வந்து நல்லா செவந்து வர்றப்ப தோசை திருப்பியை கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சதுக்கப்புறம் தோசையை திருப்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தோசையை திருப்புறதை விட இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை திருப்பும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வந்துட்டு தோசையை நல்லா வந்துட்டு எடுத்து பரட்டி விட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் திருப்பி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் அந்த பேஸ் வந்து நல்லா வந்துட்டு குக் ஆனால் போதும். நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நெய்யோ எண்ணெயோ நம்ம சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஒரே பேட்டரில் இட்லியும் தோசையும் சூப்பராக வந்துருச்சு. இதுதான் வந்துட்டு காட்டியான இட்லி காட்டியான தோசைங்கிறது. இப்போ இந்த காட்டியான இட்லி தோசைன்னு சொல்லி செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் காட்டியான இட்லி ரைஸ் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல தூயமல்லி அரிசி யூஸ் பண்ணோம்னா அதுதான் தூயமல்லி இட்லி தோசை. அந்த இடத்துல வந்துட்டு கைக்குத்தல் மாப்பிள்ளை சம்பா யூஸ் பண்ணோம்னா அதுதான் மாப்பிள்ளை சம்பா இட்லி தோசை. அதுவே வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணோம்னா அதுதான் கருப்பு கவுனி இட்லி தோசை. ஸோ அந்த இடத்துல அந்த ரைஸ் மட்டும் மாறுபடும். மற்றபடி ரேஷியோஸு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த மெத்தடில் நம்ம மாவு அரைச்சி செய்யும்போது கண்டிப்பாக ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வரும். இதே பேட்டரில் கொஞ்சமாக கேரட்டு பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் நறுக்கி போட்டு நம்ம வந்துட்டு பனியாரம் அழகாக சுட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன ஊத்தப்பம் மாதிரி கூட சுடலாம். இதில் கொஞ்சம் பச்சரிசி மட்டும் ஆட் பண்ணிட்டோன்னா ஆப்பம் கூட அட்டகாசமாக வரும். ஸோ ஒரே பேட்டர் தான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டாக நம்ம இப்போ பார்க்க போகிறது காட்டியான ராகி இட்லி. அதாவது காட்டியான அரிசியும் ராகியும் சேர்த்து நம்ம இட்லி சுட போகிறோம். அதுக்கு முதல்ல காட்டியான ரைஸ் வந்துட்டு 2 கப்பு எடுத்துக்கிறோம். அதே கப்பில் 2 கப்பு அளவுக்கு சுத்தம் பண்ணின 2 கப்பு ராகி முழு ராகி எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டல் வந்து 4 கப்பு ஆயிடுச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப்பு உளுந்து எடுத்துக்கிறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஸோ 4ஐயும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு காட்டியான ராகி இட்லி தான் சுட போகிறோம்.
இது வந்து நான் உளுந்து எல்லாமே ஒன்றா போட்டுட்டேன். இது 2வது டைப் ஆஃப் சோக்கிங் மெத்தடு. எப்பவும் போல் நம்ம கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். பொதுவாகவே சிறுதானியம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வந்துட்டு புளிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது நார்மல் ஒயிட் மாவு மாதிரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குவான்டிட்டி வந்து கம்மியாக அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஒரு 2 நாள் யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் ஒரு 3 நாள், அதுக்கு மேலே நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கோம், கொஞ்சம் பல்காக அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தனியாக அரிசியும் தனியாக உளுந்து ஊற வச்சு அரைக்கலாம். மற்றபடி நம்ம வந்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டி தான் போடுறோம், 2 days ஒன்ஸ் நான் அரைக்கிற ஆள், அதுவும் மிக்சியில் தான் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு மிக்சி வீணாகக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா இந்த செகண்ட் மெத்தடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மெஷர்மெண்ட்டு தான். 2 கப்பு காட்டியான ரைஸு, 2 கப்பு ராகி, 1 கப்பு உளுந்து, இதை வந்து அப்படியே 1 டீஸ்பூன் வெந்தயம் நாளையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 3/4 கப்பு வரைக்கும் அவல் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சு கழுவி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதுலேயும் இட்லி தோசை ரொம்பவே சூப்பராக வரும். கொஞ்சம் கூட வந்துட்டு டிஃப்ரென்ஸே இருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. நான் வெளியில் வச்சு தான் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் வந்துட்டு தண்ணி புளிச்ச மாதிரி நுரைச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டாக்க சம்டைம்ஸ் வந்துட்டு கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருந்தாவோ இல்லை நம்ம வாங்குகிற பொருளோட தன்மை வந்துனாலோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நுரைச்சிருந்துச்சுன்னா அந்த தண்ணி டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புது தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கிற பக்குவம் வந்து மாவு கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கொரப்பாக, அதாவது இந்த தருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அரைக்கணும். ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைச்சிட்டோம்னா இட்லி வந்துட்டு ரொம்ப களி மாதிரி ஆயிரும். ஓவர் குக் பண்ணாலும் இட்லி வந்து களி மாதிரி ஆயிரும். பிகினஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் குவான்டிட்டி போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அது எப்படி வருது, அதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்தடுத்து போக போக நீங்கள் ட்ரைனிங் பண்ண ரொம்ப ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக வந்துட்டு யாருமே எல்லாமே தெரிஞ்சு வர்றதில்ல, 1 by 1 நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது தான். இப்போ பாருங்கள், மாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு வந்து கலந்து அடித்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பாருங்களேன், இந்த மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி திருன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் தான் இட்லி வந்து சூப்பராக வரும். தோசையும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் தோசை விடவே வந்து இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு 5 ஹவர்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி புளிக்க வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா 6 to 7 ஹவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த அளவுக்கு புளிச்சு பொங்கி வரும். இப்போ பாருங்களேன், நம்மளோட காட்டியான ராகி இட்லி எந்த அளவுக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி புளிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜென்ட்லாக மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா எப்பவும் போல் நம்ம இட்லி தோசை ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. சிறுதானியம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம வாஷ் பண்ணாலும் அந்த அழுக்கு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது சீக்கிரமாக வந்துட்டு தண்ணி தெளிவாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 5 டைம் வாஷ் பண்ணுறத ஒரு 3 டைம்லேயே நம்ம அந்த ரிசல்ட் கொண்டு வரலாம். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி வாஷ் பண்ணுறப்ப அந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சோக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊறுச்சுன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த அரிசி வந்து ஒரு மாதிரி ஆகி போகும், அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான டைமிங் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்துட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அரைப்பட்டுரும். மிக்சிக்கு வந்து எந்த விதமான சேதாரமும் இருக்காது, வேலை சீக்கிரமாக முடியும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்டு. கிளைமேட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த புளிக்கிற டைமிங் வந்து மாறுபடும். 6 to 8 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக மாவு புளிச்சாதான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல முழுமையான சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஊற வச்ச தண்ணி வந்து ஒரு மாதிரி நுரைச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புது தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மாவு புளிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்னஸாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும்போது ரொம்ப கம்மியாக குவான்டிட்டி போட்டு பேட்சாக தான் பொறுமையாக அரைச்சி எடுக்கணும். ஒரே டைமில் நம்ம அவ்வளவும் லோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா மிக்சி வந்துட்டு கண்டிப்பாக வேலை செய்யாமல் போயிடும். அதே மாதிரி அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு தருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்தோம்னா இட்லி வந்து களி மாதிரி தான் இருக்கும். அவல் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதாவது சேஃப் ஜோனுன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு இட்லி வந்து இறுகி போகாமல் நல்லா பஞ்சு மாதிரி வச்சுக்கிறோம். இதுவே நீங்கள் அவல் போடாமல் நம்ம அரைக்கலாம், ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்காது. ஸோ அது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி அவல் வந்து நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். ஏன்னாக்கா வந்து சிறுதானி இட்லி வந்து நார்மல் ஒயிட் இட்லி மாதிரி ரொம்ப சாஃப்டாக கிடைக்காது. அது கொஞ்சம் வந்துட்டு ஹார்டான மெட்டீரியல் தான் போட்டு நம்ம அரைக்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணுறதுக்காக தான் இந்த அவல் மெயினாக யூஸ் பண்ணுறது. கரெக்ட் டைம், அதாவது ஒரு ஓவர் குக் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஓவர் குக் பண்ணாமல் கரெக்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் வந்துட்டு குக் பண்ணி எடுத்தோம்னா இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்.
ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிக்கணும். தோசை கரண்டியில் கொஞ்சமாக தண்ணியை வந்துட்டு நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசையை திருப்பும்போது நார்மலாக திருப்புறதை விட ரொம்பவே ஈஸியாக அழகாக வந்துட்டு டர்ன் பண்ணி கொடுத்துரும். மாவை வந்து நம்ம ஆட்டி வச்சு உப்பு போட்டு கரைக்கும் போது நம்ம எவ்வளோ வேணாலும் அடித்து துவைச்சி எடுக்கலாம். ஆனால் அதுவே ஒன்ஸ் நம்ம வந்துட்டு மாவு பொங்குனதுக்கப்புறமா ரொம்ப ஜென்டலாக ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதில் உள்ள அந்த ஏர் பபிள்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இந்த ஸ்மூத்தாக வந்துட்டு இட்லி தோசையை கொடுக்கும். எல்லாத்த விட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி மெஷர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எந்த கப்பில் வந்துட்டு மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் கண்டினியூஸாக எல்லா பொருளையுமே மெஷர் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க சிறுதானிய இட்லி தோசைங்கிறது ஒரு கஷ்டமே கிடையாது. ஸோ சூப்பராக பண்ண முடியும். பாருங்கள், இப்போ நம்ம சூப்பராக வந்துட்டு காட்டியான ராகி தோசை ஊற்றியாச்சு. அதே பேட்டர்லேயே நான் வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு காட்டியான இட்லியும் ஊற்றியாச்சு. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. இட்லியுமே பார்த்திங்கன்னா உடனே சுட சுட நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் ஆவது விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மெலிசான ஸ்பூன் எடுத்து தண்ணியில் டிப் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இட்லி வந்து அந்த சைட்ஸை வந்து எடுத்து விடணும். ரொம்ப ஈஸியாக அழகாக வந்துட்டு சூப்பராக வந்துடும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு துணி போட்டு ஊற்றுறீங்கன்னா அது இன்னுமே பெஸ்ட்டான சாய்ஸு. இந்த மாதிரி சிறுதானிய இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜை விட நான்வெஜ் குழம்பு இன்னும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக மட்டன் குழம்பு, அந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு மேலே பார்த்தீங்களா சின்ன சின்ன கிராக்லாம் ஃபார்ம் ஆகிருக்குன்னு, எவ்வளோ அழகாக சூப்பர் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிடும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த காட்டியான ராகி இட்லி காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்படியெல்லாம் சிறுதானியத்துக்கு மாவு வந்து ஊற வைக்கிறேன், அரைக்கிறேன், புளிக்க வைக்கிறேன், அதுக்கப்புறம் சுட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக A to Z வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.